வணக்கம் மக்களே, நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் சனிக்கிழமை நடக்கிற ஆட்டுச்சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இந்த சந்தை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபி வட்டத்துக்கு உட்பட்ட மொடச்சூருங்கிற ஏரியாவில் தான் இந்த சந்தை நடந்துட்டு இருக்கு. இங்கே மொடச்சூரில் பார்த்தீங்கன்னா ஆட்டுச்சந்தை ப்ளஸ் மளிகை சந்தை வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆட்டுச்சந்தையில் வந்து ஆடுகள் வரத்து அதிகமாகவே இருக்கும் எப்போவுமே. ஆனால் சரியாக இந்த யூடியூப் சேனலும் அதிகமாக எடுத்து போட்டிருக்க மாட்டாங்க. நம்மளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வர்றோம். குன்னத்தூர் ரேஞ்சுக்கு ஆடுகள் வரத்து வந்து நிறையாவே இருக்குது. கறிக்கான ஆடுகள் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்காட்டி இன்றைக்கி கறிக்கான ஆடுகள் வரத்து வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, உள்ளே போய் பார்த்துருக்கோம் இந்த சந்தையில் வந்து விற்பனை விலை நிலவரம் எப்படி போகுதுன்னு. அப்படி எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா செம்பரிலேயே செவலக்குள்ளாக இருக்காங்க. நிறைய ரக ஆடுகள் பார்த்துருக்கேன். இல்லை பெரிய பெரிய ரகத்தில் தான் ஆடுகள் வந்துருக்கு. இந்த வாரத்தில் விற்பனை விலை நிலவரம் எப்படி போகுதுன்னு எதுன்னு பார்ப்போம் நண்பர்களே. வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். எல்லாம் பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் தரத்தில் இருக்கிற குட்டிகள் ஒரு 3 மாதம் இல்லைன்னா 4 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி குட்டிகள் வேணாலும் இங்கே சந்தைக்கு வந்தால் வாங்கலாம். அது போக பெரிய பெரிய கிடாய்கள் வரத்து இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குறும்பையில் சேர்றது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மாதமான குட்டிகள் இருக்குது. இது பூராமே ஆடுகள் எல்லாமே ஆடுகள் நினைக்கிறேன். வணக்கம். இன்னைக்கு விலையில எப்படின்னா போயிட்டு இருக்கு? கம்மி தான். இன்னைக்கு எத்தனை ஆடுகள் கொண்டாந்தீங்க? 80 ஆடு வந்து 80 ஆடு கொண்டாந்துருக்கீங்க. இந்த சந்தை வந்து எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடியும் அப்படியே கொஞ்சம் டீட்டெயில் சொல்லிருங்க. எப்படிங்க? எந்த டைம் ஆரம்பிச்சு எப்போ டைம்? 5 மணிலேருந்து ஆரம்பிச்சு 9:30 வரைக்கும். 9:30 மட்டும் நடக்கும். சரி சரிங்க. சரி ஓகேண்ணா. இதெல்லாம் என்ன ரேஞ்சு வருதுங்க இன்னைக்கு? கறிக்கான பெரிய பெரிய ஆடு 700 கணக்கில் விற்கிதுங்க. 700 கணக்கு. கடாய் அதே ரேட்டு தானே? பிறகு அதே ரேட்டு வந்து 720ங்க. 730 730 அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஆடுகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்போ உங்க நம்பர் சொல்லிருங்க. எங்கிருந்து வரீங்க? ஈரோடுங்க, கனிராவுத்தர் குளத்துலேருந்து வரேங்க. சரிங்க. 76 67 01 7002 7002. இந்த குறும்பையெல்லாம் என்ன ரேட்னா வரும்? குறும்பையெல்லாம் வந்துங்க அது கிலோ இன்னைக்கு 680 ரூபாய்ங்க. எல்லாம் கிலோ கணக்கு தான். ஆமாங்க. சரி ஓகே. சரிண்ணா, ரொம்ப நன்றி. ஓகே. அவங்ககிட்ட போய் அந்த ஆட்டுறேன் பாருங்க. அவங்ககிட்ட போய் ஒரு ஆட்டை அப்படியே தேவைப்படுறவங்க கான்டாக்ட் நம்பரை யூஸ் பண்ணிக்கிங்க. யூஸ் பண்ணிட்டு நேரில் போய் பார்த்து வாங்கிக்கிங்க. குணத்தூர் சந்தைக்கு அண்ணன் ரெகுலராக வந்துட்டு இருக்கிறாரு. அப்படியே உள்ளே போனோம்னா அப்படி இதுவும் பார்த்தீங்கன்னா பூரா குறும்பை தான். இந்த குறும்பையில் என்ன ரேட் வரும்? அதே ரேட்டு தான். இல்ல என்ன ரேட்டுன்னு மட்டும் சொல்லிருங்க. உங்களை காமிக்கவே இல்லை. இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டி இருக்கும்? ஒரு வருஷம் குட்டி. என்ன ரேட்டுமா வரும்? 10 ரூபா ரேஞ்சு, 8 ரூபா ரேஞ்சு. 10 ரூபா ரேஞ்சு தான். எல்லாம் சண்டை கடைக்கு ஆக மாட்டிருக்கு ஒன்றும். 2 வருஷம் மூணு சண்டைக்கு உள்ள. பிறவையில் என்ன ரேட் வருது? கடா என்ன ரேட் வரும்? அதுல இருந்து ஒரு 500 ரூபா முன்ன பின்ன வரும். இதெல்லாமே ஆவரேஜா கிலோ எத்தனை கிலோ வெயிட் வரும்? ஒவ்வொன்றும் 13 கிலோ 14 கிலோ. 13ல 15 வரும். 12 கிலோ. இந்த கருப்பு இல்லாம சேலம் கருப்பு, சுத்த கருப்பு, இதெல்லாம் என்ன ரேட் வரும்? கடா குட்டி இதெல்லாம் 6 ரூபாய்ங்க. 6 ரூபா ரேஞ்சு வரும். அந்த பெருசு ஒன்று 8 ரூபாய்ங்க. பெருசு 8 ரூபா. பெருசு எத்தனை? ஒரு வருஷம் குட்டி இருக்குமா? இருக்குங்க. பரவாயில்ல. வெளியே இருக்கிற சந்தைக்கு இங்கே ரேட்டு கம்மியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆமா, இன்னைக்கு கொஞ்சம் அமாவாசை நாளைக்கு, அதனால ரேட் கொஞ்சம். சிவராத்திரி வேற இன்னைக்கு. சரி ஓகே. இந்த மாதிரி ஆடு வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாமா இல்லை சந்தைக்கு வந்தால் வாங்கிக்கலாமா? சந்தைக்கு வந்தீங்கன்னா வாங்கி, கான்டாக்ட் பண்ணீங்கன்னா வாங்கிக்கலாம். கான்டாக்ட் பண்றதுக்கு நம்பர் சொல்ல முடியுமா? 90 95 20 22. இதுல பெரிய பெரிய ஆடுகள் கிடைக்குமா உங்கள்கிட்ட? வாங்கிக்கலாம். நீங்க எந்த ஏரியால இருந்து வரீங்க? ஒத்தப்போறதா. சரி ஓகே. அப்படி பார்த்தோம்னா செம்பரி ப்ளஸ் சேலம் கருப்பு வேணுனாலும் கான்டாக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது போக நேரில் வந்து பார்த்து கூட வாங்கிக்கலான்னு இருக்காங்க. அப்படியே நம்ம அந்தல போயிடுவோம். அப்படி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கர்நாடகா பிரீடு சேர்ந்த செம்பரிகள். இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய வரத்துக்கு இருக்குது. கொம்போட நிறைய வந்துருக்கு. ஆனால் இதெல்லாம் என்ன ரேட்னா வரும்?
ஓனர் தான் கேட்கணுமா? அவரு தான் ஓனரா? இது எல்லாமே அவரு கொண்டாந்த ஆடுகள் தானே? ஓகே, அவர் பிஸியாக பேசிட்டு இருப்பாருக்கு, அதனால ஆட்டை மட்டும் காமிச்சிட்டு போயிடலாம். இது பூராமே கடா குட்டிகள் கொம்போடு இருக்கு. ஆனா இதெல்லாம் என்ன ரேட்னா வரும்? இதெல்லாம் 12,000 13,000 சொல்றாங்க. எத்தனை பல்லாம் போட்டிருக்கு? பல்லு முறிக்கல. பல்லு முறிக்கல. எத்தனை கிலோ வெயிட் வருங்க ஆவரேஜா? 14 கிலோ கறியே ஒரு. இந்த மாதிரி ஆடுகள் வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? இந்த மாதிரி ஆடுகள் வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? வியாபாரி அவரு தான். ரொம்ப பிஸியா பேசிட்டு இருப்பாருக்கு. சரி ஓகே, நான் அப்புறமேலுக்கு இது வரேன். இது எல்லாமே அவங்க ஒன்றாந்த ஆடுகள் தான். ஆமாங்க. அப்படி நம்ம இந்தல பார்த்தோம்னா மூளை ஆடு ஒன்று வாங்கிருக்காங்க. இது என்ன கடாயா? என்ன ரேட்டுக்கு நான் வாங்கினீங்க? 18க்கு இருங்க. இது எத்தனை மாசம் கடாய் இருக்குண்ணா? 2 வருஷம் கடாய். கோயிலுக்கு வாங்கிட்டு போறீங்களா? அறுக்கருக்கு கசாப்புக்கு. எத்தனை ரேட்டு சொன்னாங்க? என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க? 20 ரூபா சொன்னாங்க. 20 ரூபா சொல்லி 18 ரூபாய்க்கு முடிச்சிருக்கேன். 18 ரூபாய்க்கு. உயிரடை எத்தனை வரும்? உயிரோட வந்து ஒரு 20 கிலோ வருது. 20 கிலோ வரும். கரியடையே 20 வருமாட்டிருக்கு. 40 கிலோ வருது. கரியடையே 20க்கு மேல வரும். கறிதான். இந்த வெளி சந்தைக்கு இந்த சந்தைக்கு ரேட் எல்லாம் எப்படிங்க? பரவாயில்லையா? ரேட் கம்மியா இருக்கு. ரொம்ப கம்மி. சரி சரிங்க. இதெல்லாமே நீங்க வாங்கின ஆடுகள் தானா? இதெல்லாமே நீங்க வாங்கினதானா? எல்லாமே நாங்க வாங்குறோம். அதுவோ வால் குறும்பு இருக்க மாட்டிருக்கு. அப்படியே உள்ள போயிருவோம். வாங்கிருக்கீங்களா? என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க? அதுக்குள்ள ஆள் ரெண்டாங்க. செம்பரியிலேயே பாத்தீங்கன்னா நல்ல ஜம்முனு பெரிய கடாய் ஒன்று கறி குடித்ததோட வாங்கியிருக்காங்க. ஜி வணக்கம். இது வந்து எத்தனை பல் போட்டிருக்கீங்க? பல்லு முறிக்கல. எத்தனை ரூபாய் சொன்னாங்க? எத்தனை ரூபாய்க்கு முடிச்சீங்க? 17 ரூபா சொன்னாங்க. நீங்க என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கீங்க? 5 ரூபாய். சரி சரிங்க. இப்ப இது எப்படி கசாப்புக்கு போதா? எத்தனை பல் போட்டிருக்கீங்க? போடல. வெயிட் எத்தனை வரும்? வெயிட் வருங்க 18 கிலோ வரும். 18 கிலோக்கு மேல வரும். கறியடையே கறி மட்டும். வெளி சந்தைக்கு இந்த சந்தைக்கு விலையெல்லாம் எப்படிங்க இருக்கு? விலை கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. விலை கொஞ்சம் அதிகம் தான். சரி சரி. நீங்க எங்க இருந்து வரீங்க? கவுந்தப்பாடி இருந்து. அங்கேயே சந்தை நடக்குமே? ஆமாங்க, புதன்கிழமை. அங்க ஆடுகள் வரதெல்லாம் எப்படி இருக்குங்க? கம்மியா தான் இருக்கு. சரி ஓகேங்க. ரெகுலரா இங்க வந்துருவீங்க? சரி ஓகேங்க ஜி. இந்த குட்டி என்ன ரேட் வரும்? இந்த மேய்ச்சல் தரத்தில் இருக்கிற குட்டி 1500. என்ன சைஸ் ஆடா வருமா? பெரிய சைஸ்ல வருமா? நடுத்தரமா மீடியம் சைஸ் ஆடு. வாங்கிருக்கீங்களா? டீடைல் மட்டும் சொல்லுங்க. விலை பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 குட்டி என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? 300. ரெண்டுமே பிறவையா? கெடாய் ஒண்ணு பிறவை ஒண்ணு. நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் முடச்சூர் தான். எப்படி இந்த சந்தையில் ரேட் கம்மியா இருக்கா? ரேட் அனுசரிச்சு வாங்கலாம். பேசினா பேர அம்பாசலாம். பேரு ஜெயபால். சரி ஓகேங்க ஜி. இன்னைக்கு சம்பளம் அந்த 2 குட்டி நான் 5000 ரூபாய்க்கு விற்கிற குட்டி நீ 3200 ரூபாய்க்கு கொடுத்துருக்குறேன். அப்புறம் ஆடு சம்பளம் தான். இவர்கிட்ட பேசுங்க நல்லா. இவர்கிட்ட பேசுங்க. அண்ணா வணக்கம். நீங்க எங்க இருந்து வரீங்க? கவுந்தப்பாடியில இருந்து. ஆடு வாங்குறதா இல்ல விக்கிறதா? விக்கிறீங்க. எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க இன்னைக்கு? 10 கொண்டாந்தீங்க. விற்பனையில எப்படி போகுது? ஏகப்பட்ட சம்பளம். இதெல்லாம் உங்களுதா? என்ன ரேட்டு சொல்றீங்க? 6000 7000 5000 அப்படி கம்மியாயிட்டே இருக்கு. பெரிய பெரிய ஆடா இருக்குது. இதெல்லாம் எத்தனை பல் போட்டிருக்குண்ணா? 4 பல்லு 6 பல்லு எல்லாமே ஆடுதான். அறுப்புக்கா ஆடுகள் 5 ரூபாயில இருந்து 8 ரூபா ரேஞ்சுக்குள்ள வரும் இருக்காங்க. அந்த தரத்தில் இருக்கிறது. ஓகே, அப்படியே நம்ம அங்கல போயிடலாம்.
அப்படியே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய கிராஸில் சேர்ந்தது. நல்ல கொம்போட ஜம்பல் இருக்கு. அழுகுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்களாமா. இந்த மாதிரி பெரிய பெரிய ஆடுகள் அறுப்புக்கு ஆகிற ஆடுகள் நிறைய வரும். இதெல்லாம் என்ன ரேட்னா வருது? அவரை தான் கேட்கணுமா? என்ன ரேட் வருது? 7 ரூபா 6 ரூபாயா? நெசமா? 6 ரூபா சொன்னா 5 ரூபாய்க்கு கேக்குறாங்க. சரி ஓகேம்மா. எல்லாமே பல் சேர்ந்த ஆடுகள் அறுப்புக்கு ஆகும். 6 ரூபா 7 ரூபா ரேஞ்சு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லி கேட்கறதுக்கு ஆள் இல்லை, அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து சிவராத்திரி பிளஸ் நாளைக்கு 4000. என்னங்க சொல்றீங்க? கடாய் பண்ணிக்கிறேன். இது என்ன ரேட்னா வரும் இந்த கடாய்? 27. நீங்க எங்க இருந்து வரீங்கண்ணா? அத்தானையில இருந்து வரீங்க. இது எத்தனை பல் போட்டிருக்கீங்க? பல்லு சேர்ந்துருச்சு. 27 சொல்றீங்க. இந்த ஆடுனா? இந்த ஆடா கடாயா? கடாய் எத்தனை? 11 சொல்றீங்க. இன்னொன்னு நீங்க எப்படி வளர்த்துக்கிட்டு வரீங்களா வியாபாரியா? வாங்கி விற்கிறது தான். என்னென்ன ரகங்கள் உங்ககிட்ட கிடைக்கும்? ஒரு 500,000 கிடைச்சா கொடுத்துருவீங்க. இது வந்து ஃபைனல் என்ன ரேட்னா கொடுக்குற ஐடியா பண்ணிருக்கீங்கண்ணா? 23 மட்டும் மோதுறாங்க. நீங்க என்ன ரேட் சொல்றீங்க? ஃபைனலா 27 சொல்றீங்க. இந்த மாதிரி ஆடுகள் என்ன உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? அப்படியே உங்க நம்பர் சொல்லிருங்க. 9965471789. உங்க பேருங்க? சிவசங்கர். சிவசங்கர். சரி ஓகேண்ணா. மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.